ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரமீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் அடிக்கடி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல. கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் எனக்கு அது தோணிகிட்ருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது எனக்கு. நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு போகும்போது ரொம்ப பயத்தோடவும் பதட்டத்தோடவும் நான் இருந்தேன். என்ன கேட்க போகிறாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து தான் நான் இருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு இந்த ஒரு பழமொழி தான் ஞாபகம் வந்தது. கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு. நான் சரி நம்மளோட கடமையை நம்ம செய்வோம். நான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக தான் போனேன். ஆனால் அங்கே என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி யோசிக்கலை. சரி நம்ம கடமையை செய்வோம்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போனேன். அங்கே போய் நல்லபடியாக நான் ஆன்சர்லாம் பண்ணேன். பார்த்தா ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போது அந்த பழமொழி கரெக்டு தானே. ஏன்னா ரிசல்ட் நம்ம கையில் இல்லை, அதோடைய வேலையை செய்கிறது. ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் மட்டும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இது கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்றைக்கி சில சாரீஸ்லாம் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்னோடய தம்பி எடுத்து கொடுத்த சாரீ தான். இதுக்கு ரொம்ப நாளாக ப்ளவுஸ் தைக்காமல் நான் வச்சுருந்தேன். சரி இப்போ தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் நான் தைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பூவாக இருக்கனால ரொம்ப அழகாக இருக்குது. கட்டுறதுக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் இது நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். ப்ளவுஸ் பாருங்கள், குட்டி குட்டியாக பூ வச்சு இருக்குது. சரி இதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம இதை இன்னும் கொஞ்சம் அழகாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் நானே கையிலேயே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு இப்போல்லாம் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரி ஒர்க்கு, அப்புறம் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு, அப்புறம் ப்ளவுசஸ்லாம் இன்னும் நிறைய ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்கள் கூட வர வீடியோஸ்லலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸுக்கு கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. கையிலலாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்கில் இன்னும் முடிக்கலை. இந்த சாரீ பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் டபுள் ஷேடாக இருக்குது. இதோட பார்டர் க்ரீன் கலரில் இருக்குது. இது துணி நல்லா சாஃப்டாக நமக்கு கட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ளவுஸுக்கும் சாரீக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. என்னென்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, முந்தானையில் இருக்கிற மெட்டீரியல் தான் நமக்கு ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இது ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸு. இதை நான் ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதையும் நான் அழகாக ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். ஏதாவது ஒரு டைமில் நான் கட்டும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் இதை காட்டுறேன். எப்படி மேட்சிங்காக இருக்குது, எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ஆரி ஒர்க்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் டைம் தான் நமக்கு பத்தவே மாட்டேங்குது. இனிமேல் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் போட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.